அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அதனால் அதை பார்க்கப்படக்கூடிய ராசிகள், அது இருக்கக்கூடிய ராசிகள், இவை அனைத்தினாலும் பலவிதமான மாறுபட்ட தன்மைகள் நடக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி ஆகுது, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். குரு இருப்பதை விட பார்ப்பது ரொம்ப விசேஷம். அப்போ குருவின் பார்வைக்கு அதிக மகத்துவம் உண்டு. அப்போ இந்த மகத்துவ தன்மையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொருத்தையும் நினைக்கிறாங்க, இந்த வருஷமாக நமக்கு நல்லது நடக்காதா, இந்த வருஷமாக நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பு தான் இருக்கிறாங்க. எல்லாருமே தன் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. மக்கள் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், பிறர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இந்த குரு பயிற்சி ஆவதால் என்னென்ன நன்மைகள் நடைபெறும்? அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 1/5/2024, அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1 மணிக்கு அவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். காலபுருஷ தத்துவ ரீதியாக தர்ம திரிகோணத்திலிருந்து அர்த்த திரிகோணத்தில் மாறுகிறார். தர்மம் என்பது வாழ்க்கையின் நெறிமுறை, அர்த்தம் என்பது பொருளாற்றக்கூடிய தன்மை, பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது. பொருளாதாரம் வேணும், நாம் எல்லாம் குடும்பத்தோடு வாழணும்னா அதுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அந்த பொருளாதார தன்மை உள்ள அர்த்த நெறி தன்மையில் அவர் சஞ்சரிக்கிறார். பஞ்சபூத தத்துவின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும், நில ராசிக்கு அவர் வருகிறார். அந்த நில ராசியில் இருந்து கொண்டு அவர் எதையெல்லாம் பார்க்கிறார், அதன் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விளைவுகள், நன்மை தீமைகள் நடக்கப் போகிறது, யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரைவாக நம்ம ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்களே, இதுவரைக்கும் உங்கள் ராசி குரு பகவான் பார்த்துட்டு இருந்தார். இப்போ உங்கள் குடும்பத்தையே அவர் பார்க்க போகிறார். பொதுவாகவே நான் பல சந்தர்ப்பங்களை நான் சொல்லியிருக்கிறேன், குரு யாருக்கெல்லாம் குடும்பத்தை பார்க்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் குடும்பத்திற்காகத்தான் நான் என்ற எண்ணத்தோடு செல்ல வேண்டுமே தவிர குடும்பத்தில் போய் அதிகாரம் பண்ணக்கூடாது. குடும்பத்தவர் மீது அதிகாரம் பண்ணினால் குரு பகவானுக்கு அது பிடிக்காது. நம்ம குடும்பம், நாம் தான் உழைக்கிறோம், நாம் தான் சம்பாதிச்சு கொடுக்குறோம், அவங்க அனுபவிக்கிறாங்கன்னு நான்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. வந்தால் குடும்பத்தை யாருக்காவது பாதிப்பை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் உங்கள் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறது சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல விஷயம். உங்கள் ராசியை பார்த்தாரு, நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்க, ரைட்டு. உங்கள் குடும்பத்தை பார்த்தாங்க, குடும்பத்தில் உங்கள் அத்தனை பேருமே ஆரோக்கியமாக இருப்பார்கள். உங்களை சுற்றியுள்ளவர்கள், உங்களுக்கு பாத்தியப்பட்டவர்கள், உங்கள் சம்பந்தப்பட்டவர்கள், இவர் அனைவருமே நிச்சயமாக நலமாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். சுகஸ்தானம் சொல்லக்கூடியது உங்கள் ராசிக்கு சுகம். அப்போ சுகம் அப்படிங்கிறது குடும்ப சுகம் தானே. நாம் மாத்திரம் அனுபவித்தா அதில் எப்படி இருக்கும், நம்ம குடும்பமே அனுபவித்தா எப்படி இருக்கும், அதை நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக யோசிக்கணும். அப்போ நம்மளுடைய இந்த குடும்பஸ்தானத்தையும் பார்த்து நம்மளுடைய சுகஸ்தானத்தையும் பார்க்கால் குடும்பத்தில் உள்ளவர்களின் சந்தோஷங்களை கண்டு நீங்கள் சந்தோஷம் கொள்ள வேண்டுமே தவிர அவங்க ரொம்ப ஜாலியாக நினச்ச மாதிரி ஸ்நாக்ஸு டிஃபனு எல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க, நமக்கு தான் நேரங்காலம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம், அந்த எண்ணமே பண்ணாதீங்க. நான் இவ்வளோ ஓடி உழைத்தும் என் குடும்பம் நன்றாக இருக்கிறதே என்று திருப்திப்பட்டு கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு மகத்துவ முன்னேற்றத்தை கொடுக்கும். குடும்பம் நடத்திட்டால் குழந்தைகள், குட்டிகள், அப்பா அம்மா, மனைவி, மக்கள், மனைவியை சார்ந்தவர்கள், அதாவது மாமனார் மாமியார் எல்லாத்தையுமே நம்ம கணக்கு எடுத்துக்கணும். எல்லோரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி நம்ம அப்பா அம்மாவோ அது மாதிரி தான் நம்ம இல்லத்தவர்களின் அப்பா அம்மாவும் பார்க்கணும். நம்ம இந்த தன்மைகளையும் பார்த்தாலே அது உங்களுக்கு ஒரு சுபிட்சமான ஒரு தன்மை ஏற்படுத்தும். இது குரு பார்வையினால் ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம். குரு எதை கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக இருக்கணும். பணம் கொடுத்தாலும் சரி, மனம் கொடுத்தாலும் சரி, மனத்தினால் சந்தோஷப்படக்கூடிய தன்மை நிறைய இருக்கு. நாள் பூரா உழைச்சோம், கஷ்டப்படுறோம், ரொம்ப டயர்டாகிட்டோம், எப்படா வீட்டில் போய் படுப்போன்னு வருது, வீட்டுக்குள்ளே வர்றோம், அங்கே மனைவி மக்கள் சந்தோஷமாக அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க, சந்தோஷமாக பேசுகிறாரு, நம்ம அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்காங்க, குழந்தைகள் ஆடிப்பறக்கண, அதை பார்த்தோன்னே அத்தனை களைப்பு மீறி இருந்துடும். ஒடியும் சொல்லுவோம், என்னங்க எங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க. உடனே ஒன்று அப்போ நம்மளோட டயர்னஸை காட்டக்கூடாது. ரொம்ப சந்தோஷம், வந்திருக்கீங்களா மாமா, வாங்க மாமா, எப்போ வந்தீங்க அத்தை, எப்போ வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்க, அப்படி விசாரித்து பழகுங்க. குடும்ப உறவுகளை மேம்படுத்துவதற்கு குரு பகவானுக்கு நிறைய பிடிக்கும். யார் ஒரு குடும்ப உறவை மேம்படுத்துகிறார்களோ அவர்களுடைய குரு பகவானுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அப்போ அவர்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுவார் அந்த குரு பகவான்.
இதுதான் குடும்பக்ஷேமங்கிற அப்படிங்கிறது வந்து நம்ம ராசியை பார்த்து நாம் ஆரோக்கியமாக இருந்தால் போகிறோமா, நம்ம குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா? அந்த தன்மை அனைத்துமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த டிப்பு கண்டிப்பாக உண்டு இந்த குரு பெயர்ச்சினார். அப்போ அவங்களுக்கு என்னென்ன யோகங்கள் இருக்குது, என்னென்ன அனுபவிக்கணும், எங்கெங்கே போகணும், கோவில் குளங்களுக்கு போகணும், செய்யணும், குழந்தைகள் படிக்கிறாங்க, வாக்குவன்மை மேன்மையறணும், இவை அனைத்துமே உங்களால் நடக்கப் போகிறங்கிற விஷயம். அதுதான் உங்களுக்கு உண்மையான பெருமை. பாரு, நான் பாட்டு சம்பாதித்து வர்றேன், கொஞ்சம் கூட இல்லாமல் பாருங்கள், 24 மணி நேரம் தின்னுக்கிட்டும் சுற்றி ஊரை சுற்றிக்கிட்டும் வெட்டி பேச்சு பேசிட்டு உட்காந்துருக்கேன் நீ நினச்சிங்க, அது உங்களுக்கு அந்த மாதிரி ஆகிப்போம். சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் அனுசரிக்கும் தன்மையோடு செலவிடும். நம் குடும்ப மேன்மைக்காக நாம் உழைக்கிறோம், அவர்களெல்லாம் சந்தோஷமாக, அவங்க சந்தோஷத்தை பார்க்கத்தானே நாம் இருக்கிறோம். அந்த தன்மையோடு செஞ்சேன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான ஒரு குரு பயிற்சி நான் சொல்லணும். ஏன்னா குடும்பஸ்தானத்தை மட்டுமல்ல, உங்களுடைய சுகஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்குறார். எப்பேருடைய விஷயம் வந்து அப்போ உங்களுக்கு மன சுகம் கிடைக்கணும், மனத்தில் ஒரு திருப்தி, ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி. நம்ம குடும்பங்களுக்கு செஞ்சோம், நம்ம மனைவி மக்கள், நம்ம அப்பா அம்மா, மாமனார் மாமியார், இவங்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இது தானே வாழ்க்கைங்கிறத. அதுக்கு நம்ம இன்னும் எவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டு போகலாமே, அந்த எண்ணத்தோட சிம்மராசிக்காரங்கள்லாம் நடந்து கொள்ளணும். எனக்கு யாரும் கஷ்டம் கொண்டு விட்டீங்க, நான் வயசு இருக்கியா, உடம்புல தெம்பு இருக்குது, நான் சமாளிச்சிடுறேன். பெரியவங்க எவ்வளோ சந்தோஷமாக வீட்டில் உட்காந்துருக்காங்க, அதை பார்ப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்தான விஷயம் தானே. ஏழையின் சிரிப்பில் இறைவன் அரசியலாக சொல்லிட்டு போயிட்டான். அவங்கள சிரிக்க வைக்கிறது யார்? அவன் சிரித்தா தானே இறைவனை பார்க்க முடியும். அப்போ சிரிக்க வைக்கக்கூடிய அளவு அவங்கள கொண்டு போய் வைக்கணும் இல்லையா நம்ம? அதுக்கு தந்தபடி என்ன மாமா அப்பா வந்து இந்த மாதிரி தீர்த்த யாத்திரைலாம் போகணும்னு சொல்கிறாங்க, நீங்களும் வாங்க மாமா, உங்களையும் கூப்பிட்டு போகிறேன், அத்தை நீங்களும் வாங்க கூப்பிட்டு போகிறேன், எல்லோரும் இங்கெல்லாம் போயிட்டு வாங்க. இப்போ அவங்களே சொன்னாங்க, இல்லை மாப்பிள்ளா உங்களுக்கு வேலைப்பட அதிகமாக இருக்குது, உங்களையும் கவனிக்கணும்ல. அதெல்லாம் நீங்கள் எங்கள் மாமா கவலைப்படுங்க, நாங்கள் பார்த்துக்கிறேன். அதில் ஒரு ஆத்ம திருப்தி, அந்த ஆத்ம திருப்தி தான் உண்மையான சுகம். அப்பேற்பட்ட உண்மையான சுகத்தை ஆண்ட இந்த குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். வாக்கு அன்பை மேன்மையும், உங்கள் வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஆஃபீஸிலே கன்சல்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லோரும் என்னமோ தலையை பிரிச்சுட்ருக்காங்க, நீங்கள் ஈஸியாகவே சால்வ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. சார் இதை செஞ்சால் நல்லாயிருக்குமா சார், பாசிட்டிவாக இருக்கணும், எல்லோரும் அக்செப்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய வாக்கு வன்மை மேன்மையும், உங்களுக்கு வாக்குக்கு ஒரு மரியாதை இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் உங்களுடைய கௌரவம் மேம்படும். அப்போது இதில் என்ன தெரியுது அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு கௌரவம் கிடைக்குது. நான் செஞ்சேன்னு நினைக்கக்கூடாது. நமக்கு அந்த தன்மை ஆண்டவன் கொடுத்துருக்கான். ரிஷபராசியில் உட்காந்துட்டு குரு பகவான் ஜம்முன்னு பார்க்குறாரு, உங்கள் குடும்பஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ வந்து உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை, உங்கள் பேச்சுக்கு மரியாதை, உங்கள் சொல்லி இதனால் உங்களுடைய புகழ் பிறகும் உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும். அந்த கௌரவம் எப்பேற்பட்ட கௌரவம், அந்த மாதிரி தன்மையெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். சுகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு வண்டு வசதி வாய்ப்புகள், இதுவரை தடைப்பட்டு நின்று போயிருந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக அமையும். கோர்ட்டில் கேஸ் நடக்குது விஷயமா, ப்ராப்பர்ட்டி விஷயமா, முன்னோர்கள் விஷயமா, அவன் வந்து பார்த்து சரி இந்த டிப்பை நம்ம கேஸ் தோந்துட்டோம் அப்படின்னா மேல்முறையீடு செய்ய மாட்டான். அடப்போ மேல்முறையீடு செஞ்சு தேவையில்லை, வக்கீல் தான் காசு கொடுக்குறோம், நம்ம தம்பி தானே சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து மற்றவங்களும் விட்டு விடுவார்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மைகளை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இது சொன்னால் மிகை ஆகாது. அப்போ அதே சமயத்தில் வந்து புதுசாக வண்டி வாங்கணும், ரொம்ப நாள் யோசிச்சுட்ருக்கோம், ஒரு நல்ல வண்டி இல்லையேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதுக்குண்டான கால சூழ்நிலை வரும், அதுக்குண்டான தைரியம் வந்துடும். கடன் வாங்கியாவது வண்டி வாங்குவோம், ஆனால் கடன் நம்ம அடைச்சிருவோங்கிற தைரியம் வந்துடும். அதன் மூலம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு அதீத நற்பலங்கள் கண்டிப்பாக நடக்கும். வீடு கட்டக்கூடிய வீடுகள் இன்னும் பழைய வீடாக இருக்கே, கொஞ்சம் ரெனோவேட் பண்ணுறோம், அதை இன்னும் நல்லா புதுசாக பெயிண்ட் அடிப்போம், மாடியில் 2 ரூம் எடுத்து கட்டுவோம், பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்குலாம் தனியாக இருக்க இடம் வேணும், ஒரு 2 ரூமை கட்டுவோம் மாடியில், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் மேலோங்கும். அப்போ அதன் மேலோங்கிறது மட்டுமல்லாமல் அந்த விலை கண்டிப்பாக நடக்கும். அதையும் நம்ம வந்து பார்க்கணும். தாயாரின் சுகத்தில் கண்டிப்பாக அக்கறை செலுத்துவீர்கள். இதனால் தாயாரின் உடல்நிலை தேரும், அவங்களோட ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இவை அனைத்துமே ஒரு மிகுந்த நற்பலங்கள் என்று தான் சொல்லணும். பொதுவாக சிம்மராசிக்கு இப்போ 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு குரு இந்த கண்டச்சனியாக இருந்துட்டு உங்களை வந்து பார்த்துட்டு இருக்கிறான, கவலையே பட வேண்டாம். நீங்கள் சனி பகவான் இங்கே இருந்தால் எடுத்தாலும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார்.
அவர் யாரை தண்டிக்கிறார் சனி பகவான் கேட்டால், யார் நீதி நேர்மை தவறி நடக்கிறார்களோ அவரைத்தான் சனி பகவான் தண்டிக்கிறார். அப்போ என்ன, உங்களை தாழ்த்தி மற்றவர்களை நீங்கள் உயர்த்துங்கள், உங்கள் குடும்பத்தாரை உயர்த்துங்கள், அது உங்களுக்கு நல்லது. அதான் குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்ப்பது என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை. அதே சமயத்தில் உங்கள் சுகஸ்தானத்தை சனி பகவானும் பார்க்கிறார். அப்போது இந்த சின்ன சின்ன ஆரோக்கிய குறைவெல்லாம் வீட்டில் இருக்கத்தான் செய்யும். செய்யக்கூடிய ஒரு வேலைகள், வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, இது மாதிரி சில தடங்கங்கள் இருக்கத்தான் செய்யும். தடங்களை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் இறங்குங்கள். நிச்சயமாக குரு பார்வை உங்களை கண்டிப்பாக அது மேன்மை அடைய செய்யும். சரி, இது மட்டுமா? சந்தோஷத்தை அனுபவிக்கணும், காசு பணம் இருக்குது, திங்க முடியாமல் வியாதி வந்து படுத்துத வரும்ல எல்லாருக்கும். எத்தனையோ நீ காசு வச்சுருக்காங்க, காசு வச்சுட்டு நினச்ச நேரத்தை நினச்சி சாப்பிட முடியுதா? கேட்டால் சுகரும்பாங்க, ப்ரெஷரும்பாங்க, ஒரு இடத்த உப்பு அதிகமாக போட்டாங்க, காரம் அதிகமாக போட்டாங்க, ஒரு இடத்த இனிப்பு அதிகமாக போட்டாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு நாள் தானப்பா சாப்பிடுங்கிறாங்க. அந்த ஒரு நாள் சாப்பிட்றது நமக்கு விஷமாக மாறிடும். அப்போ இந்த மாதிரி தன்மைகள்லாம் இருக்கக்கூடிய விஷயம் இருக்குது இல்லையா? அப்போ அது 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் குரு பார்ப்பது உங்களுக்கு அது மிகவும் நல்ல ஒரு விஷயம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். உங்களுடைய நோய்கள் தீர்வதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. நோய் மட்டுமா? கடன் அடையும், ஏற்கனவே வாங்கி வச்ச கடன் தீரும், இனிமேல் நம்ம கடன் வாங்கக்கூடாதுங்கிற ஒரு தன்மையை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும். அப்போ இருப்பதை கொண்டு எவ்வாறு சிறப்புடன் வாழ்வது என்ற ஒரு தன்மையையும் உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ எதிரிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போனா இது அதில் நினைப்பாங்க, இது வரையும் அடைச்சிப்பாயா நம்ம பையன் பங்காளி பையன். ஒரு காலத்து எப்படி நாங்கள் ஒரு ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளே எல்லா பங்காளிகளும் ஒன்றா இருந்து ஒரு இடத்த சமையல் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தோம். இன்றைக்கி பாரு, பட்டணத்துக்கு வந்துடும், அது பண்ணோம் இது பண்ணோன்றிருக்கு. எவ்வளோ பிரச்சனை அழைச்சிக்கிட்டு ஒருத்தர் மூஞ்சை முறைச்சிக்கிட்டு ஒருத்தர் எதிரியாக உட்காந்துருக்க. அந்த தன்மையெல்லாம் வேண்டாம், முடியாது, அதெல்லாம் போட்டு என்ன இருக்குது, நமக்குள்ளே ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறதுன்னு அந்த விரோதத்தன்மை கண்டிப்பாக தீரும். பங்காளிகள் மத்தியில் விரோதத்தன்மை இருந்தால் கண்டிப்பாக தீரும். அவங்க பேர் நீங்களே போய் பேசுங்க, என்ன மாமா இதெல்லாம் ரொம்ப கண்டுப்பீங்க, இப்போ கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, அப்படி என்ன மாமா நான் தப்பு பண்ணிட்டேன் கேளுங்களேன். நீங்கள் 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் அப்படியே மனசை இறங்கிடுவார். இந்த நேரத்தை அடைச்சி நம்ம பார்த்து வளர்ந்த பையன் அவங்ககிட்ட போய் நம்ம என்ன வீராப்பை காட்டுறோம் அப்படிங்கிற ஒரு தன்மையை அவங்களுக்கும் உருவாக்கி கொடுத்து அவங்களும் அதீத நட்போடு உங்களுடன் பழகுவார்கள். நெருக்கமான உறவை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்வார்கள். அது ஒரு மனதுக்கு ஆறுதலும் ஒரு தெம்பும் கிடைக்கும். இந்த மாதிரி தன்மை எல்லாமே இந்த உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்வதால் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே சிம்மராசின்னு எடுத்துக்கிட்டால் எதையுமே சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் சிம்மராசிக்காரர்கள். இதுவரை சிம்மராசியா இறைவன் இந்த குரு பகவான் மேஷத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். இப்பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். அப்போ உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கார். 10ஆம் இடத்துல குரு இருந்தால் வாடி பட்டமிழந்து போன கதைகள் 1000 இருக்கும். 1000 ஜோசியர் 1000 சொல்லியிருப்பான். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. எந்த வகையில் நம்ம பாசிட்டிவாக போனால் நமக்கு நல்லபடியாக இருக்கும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மையை இந்த குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய இடம் என்று சொன்னால் அது உங்களுக்கு மிகையாகாது. நவக்கிரக எப்படி நவ கைலாயம்னு இருக்கு, நவ திருப்பி இருக்கிற மாதிரி நவ கைலாயம்னு ஒன்று இருக்குது. அப்போ திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடிக்கு போகிற பாதையில் ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி முறப்பநாடுன்னு ஒரு கிராமம் வரும். அந்த கிராமத்துக்கு உள்ளே போனீங்கன்னா அங்கே சிவன் குருவின் அம்சமாக அமர்ந்திருக்கார். குருவின் அம்சமாக சிவன் இருக்கார். அந்த கோயிலுக்கு ஒரு தடவை அந்த குரு பயிற்சியில் போய் சிம்மராசிக்காரங்களாம் கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு வரணும். அது அதீத நற்பலங்களை உங்களுக்கு கண்டிப்பாக அது கொடுக்கும். இப்போ வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நீங்கள் முடிந்தால் கொண்டக்கடலை நைவேத்தியம் பண்ணி வீங்க, இல்லை விளக்கு எறிவதற்கு நெய் வாங்கி கொடுங்க. ஏன்னா நெய்யினாலே குரு, அந்த குருவோட தடவை சாப்பாடு நல்லா நெய் சேர்த்துக்கங்களேன். அதெல்லாம் நம்ம கொழுப்பு ஏறணும், நல்லா ஒன்றும் கிடையாது, நல்ல கொழுப்பு தான் நெய்யுங்கிறது. நாட்டு நெய்யை நல்ல நெய்யை வாங்கி சாப்பாட்டை தினமும் சேர்த்துக்கங்க. அப்புறம் கையும் மணக்கும், வர வர உடம்பு மணக்கும், அப்புறம் வாழ்க்கையும் மணக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதெல்லாம் செய்யலாம். நீங்கள் யாகங்கள் எங்கேயாவது ஹோமங்கள் நடக்கிறதா, உங்களால் முடிஞ்ச ஒரு 100 கிராமோ 200 கிராமோ இல்லை 1/4 கிலோவோ இல்லை 1 கிலோவோ நெய் வாங்கி கொடுங்க. கோவிலில் விளக்கேற்றுவதற்கு நெய் வாங்கி கொடுங்கள்.
விளக்கு தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுங்கள். இது எல்லாமே குரு பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய பிரீதி. சிம்ம ராசிக்காரர்கள் இதை கட்டாயம் செய்ய வேண்டும். இதை செய்தாலே சிம்ம ராசிக்காரர்கள் அனைத்து நலனும் பெற்று சீரும் சிறப்போடு வாழ்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான குரு பயிற்சி என்று தான் நாம் இந்த சிம்மராசியை சொல்லணும். கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு 85% சிம்மராசிக்கும் இது அதீத நற்பலன்களை தான் கொடுக்கும். நன்றி, வணக்கம். சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வருடம் குரோதி வருடத்தில் பிறக்கக்கூடிய புத்தாண்டும் மே மாதம் பிறக்கக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சிம்மராசி நேயர்களை பார்த்தீங்கன்னா, சிம்மம் என்றால் என்ன? ராஜா. எங்கேயாவது ராஜாவை மீறி ஏதாவது செயல்படுத்த முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ராஜாவிற்கு அடங்கியே தீர வேண்டும். அப்போ ராஜாவாக விளங்கக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் எல்லாமே ஒரு ஆளுமை திறன் பெற்றவர்கள். ஆண் பெண் 2 பேருமே ஒருத்தர் அடக்கி ஆளக்கூடியவர்கள் இதில் பிறந்தவங்கெல்லாம். அப்போ அவங்க சிம்ம ராசிக்கு இப்போ குரு பயிற்சி எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சிம்ம ராசிக்குரிய சூரியன் மேசத்தில் உச்சமாகிறார், சிம்மத்தில் தன்னுடைய ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ இந்த அமைப்புப்படி மேச ராசிக்கு 10ஆம் அதிபதியாக விளங்குகிறார். 10க்குடைய அமைப்பாக இருக்கிறார். இந்த 10க்குடைய அமைப்பில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அவர் எங்கே பார்க்குறார்? குரு பகவான் சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு பகவான் சிம்ம ராசியை 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. சிம்ம ராசிக்கு அது 2ஆம் இடம், குரு பகவானுக்கு அது 5ஆம் இடம். அப்போ 2, 5 அவங்க உயர்றாங்களோ இல்லையோ அவங்க குழந்தைங்க சூப்பராக உயர்ந்துருவாங்க. புரியுதுங்களா? அவங்க உயர்றாங்களோ இல்லையோ குழந்தைங்க ஃபஸ்ட் கிளாஸாக அவங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு என் பையன் சூப்பராக செட்டில் ஆகிட்டான்ப்பா, என் குழந்தைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சு சூப்பராக அவங்க செட்டில் ஆகிட்டாங்க, என் குழந்தைக்கு நல்ல ஒரு ஸ்கூல் கிடைச்சிது, நல்ல காலேஜ் கிடைச்சிது, இதெல்லாமே இப்போ நீங்கள் சொல்லுவீங்க. அந்த அமைப்புக்கூடிய அமைப்பு உண்டு பண்ணுது. அடுத்தபடியாக இந்த குரு பயிற்சியோட அமைப்பு அவங்களுக்கு எத்தனாம் இடமா பார்க்கிறாரு? அவருக்கு 7ஆம் பார்வையாக, சிம்மத்துக்கு அது 4ஆம் பார்வையாக இருக்கு. அப்போ இந்த 4ஆம் பார்வை அப்படிங்கிறது சிறப்பு பார்வையா? அப்போ சிம்ம ராசிக்கு சந்திரன் அங்கே நீசமாக கூடிய அமைப்புடைய 4ஆம் அதிபதியை பார்க்குறாரு. அப்போ கொஞ்சம் அவங்க உடம்புல கவனம் செலுத்தணும். கர்ப்பம் தங்கிறதுக்கு சூடு அதிகமாக அவங்களுக்கு இருக்கும். அடுத்தது அவங்க நல்ல உடலை பாதுகாக்கிறதுக்கு நல்ல ஃபுட்டு, ஃபஸ்ட்டு ஃபுட்டு, நல்ல ஒரு ஃபுட்டு எடுத்துக்கணும். வெளி ஃபுட்டை அவங்க அவாய்ட் பண்ணணும். அப்போ என்ன ஆகுங்க, அவருக்கு அமைப்புக்கு அது 4ஆம் அதிபதி, இவருக்கு அது 7. குடும்ப வாழ்க்கையில் ஒரு சிறு ஒரு சண்டை சச்சரவு இருக்கும். ஆனால் அது சரி பண்ணிடலாம். ஆனால் சண்டை சச்சரவு அந்த இடத்துல உண்டு பண்ணி கொடுக்கும். கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ அனுசரித்து போனாங்கன்னா அதில் எந்த மாற்றமும் இல்லை. நல்ல விதமாக அவங்க வாழ்க்கையை கொண்டு போக முடியும். இந்த வருஷத்தில் அவங்களுக்கு 9ஆம் பார்வையாக, குரு பகவானுடைய 9ஆம் பார்வையாக மகரத்துக்கு விழுகுது இல்லைங்களா? அப்போ அந்த மகரத்துக்குரிய அமைப்பு இவருக்கு 6ஆம் அதிபதியாக விளங்குறாங்க. அப்போது சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் பகைன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த அமைப்பு 6ஆம் அதிபதியாக விளங்கும் போது பெண்ணுக்கு அது அற்புத பலனாக தரும். ஒரு அந்த சிம்மம் ராசி பெண்ணாக இருந்துட்டா அற்புத பலன். அப்பாவுடைய சொத்தாக இருந்தாலும் சரி, யாருடைய அமைப்பாக இருந்தாலும் நேரடி பலனாக கொடுத்துருவாரு. ஆனால் ஆண்களுக்கு நெடுக்கும்போது சுற்றி வளைச்சி வரும். அப்போ இந்த சுற்றி வளைச்சுன்னா இப்போ ஒரு விஷயத்தை கேட்கும்போது அம்மாட்ட சொல்லி தாத்தாட்ட சொல்லி அப்புறம் தான் நம்மக்கிட்ட அது கைக்கு வரும். இதுதான் அதோடைய பிரச்சனை. மற்றபடி ஒரு ஒரு பிரச்சனைகளை அது பெருசாக கொடுக்காது. அடுத்தது சோம்பேறித்தனத்தை, ராஜானா ரொம்ப சுறுசுறுப்பானவர். அப்போ இன்னைக்கு வருடத்தில் சூரியன் எங்கே பிறக்கிறாரு? தானியாதிபதியாக சூரியன் விளங்குறாரு. அப்போ இந்த தானியாதிபதி என்ன? தானியத்தை அள்ளி கொடுப்பாரு. தானியம்
வீரியம், தனம் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனால் அதை அனுபவிக்கிற யோகத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிடுவார். அப்போ அதை நீங்கள் தான் கொஞ்சம் சரி செய்து, இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஒரு காய்ச்சல், இந்த மாத்திரை போட்டால் சரியில்லைன்னா அடுத்த மாத்திரையோ இல்லை ஏதாவது விஷயத்துக்கு நம்ம போகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்களே முயற்சி பண்ணி எனக்கு இதெல்லாம் நடக்குது இருக்குது, ஆனால் இதை நான் அனுபவிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்களாக முயற்சி பண்ணி இது இப்படி செஞ்சால் ஓகேப்பா நம்ம இதை அனுபவிச்சிடலாம் அப்படின்னு நீங்களே உங்களை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்டாகிடும். யாரும் ஒரு மனிதனுக்கு எந்த விஷயத்தையும் பாடம் புகுத்த வேண்டியதே கிடையாது. நம்மளுக்குள்ளேயே இச்சாசக்தி, கிரியாசக்தின்னு சக்திகள் உண்டு. நம்மளுடைய உடம்பே ஒரு சக்தி வடிவானது. அப்போ இந்த சக்தி வடிவான உடம்பையே நம்ம என்ன பண்ணணுங்க, ஆக்டிவேட் பண்ணணும். நான் காலையில் எந்திரிக்கணும்னா எந்திரிக்கணும், நம்ம காலையில் எந்திரிக்கலைன்னா நம்ம எந்திரிக்க மாட்டோம், இவ்வளோதான். அப்போது நான் ராஜாவுடைய அம்சத்தில் பிறந்திருக்கேன், அப்போ நான் ராஜாவாக தான் இருக்கணும் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டிங்கன்னா எந்த கிரக சூழ்நிலையும் உங்களைய நெகட்டிவை ஆக்காது. அடுத்தது, இப்போ நீங்கள் தொழில் செஞ்சிட்ருக்கீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்ககிட்ட இருக்கிற வேலைக்காரங்கள் அடிக்கடி போயிட்டே இருப்பாங்க. வேலை செய்கிறவங்க என்னங்க எனக்கு நல்ல வேலை போயிட்டு இருந்துச்சு, வேலை இருக்கிற டைமில் வேலைக்காரங்கள்லாம் போயிட்டாங்க. அப்போ இந்த வேலைக்காரங்களை போகிறதுக்காக என்ன காரணம், சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் அங்கே அமைப்பு சரியில்லாத காரணத்தினால. அப்போ நீங்கள் வந்து சூரிய பகவான், அப்போ சனி பகவானோட ஆதிக்கம் யார், கீழே வேலை செய்கிறவங்க. அப்போ 6 கூடையவங்களாம் இருக்காங்க. என்ன சொல்லுவாங்க, நீ நம்மக்கிட்ட தேவையில்லாத பிரச்சனை, எனக்கு நீ சரியாக சம்பளம் கொடுக்கல, எனக்கு சரியான ஒரு மதிப்பு கொடுக்கல, அவனை வச்சு நீங்கள் உயர்த்தி பேசுகிறீங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இதை மாற்று கருத்தை ஆரம்பித்து எங்கே பிரச்சனை நடக்குது, ஏன்னா நீங்களே சூரியன் ஆகிருக்கீங்க இல்லையா, அப்போ உங்களோட அமைப்புக்கு 2ஆம் அதிபதி பார்வையை குரு பார்க்கறதுனால அங்கே புதன் வீடு. அப்போ சூரியனும் புதனும் அமைப்பு சேர்ந்தால் என்னதுங்க, மிகப்பெரிய பலம் கொண்டவர்கள். அப்போ உங்களை நீங்கள் சிறு விஷயத்தை நல்லா ஆராய்ந்து நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சங்கடங்கள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு அமைப்புக்கு ராகு பகவான் 8ல் இருக்கார். பாப கிரகங்கள் 8ல் மறைந்தால் நல்ல பலன்தான். ஏன்னா அவரே வந்து உங்களுக்கு பாவ கிரகம், அவரே உங்களுக்கு 8ல் மறைஞ்சிட்டார் இல்லையா, அப்போ உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சது இல்லையா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ராகு என்பவர் வெளிநாட்டு தொடர்பு உடையவர், நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க, சனி பகவானும் அதே ஆதிக்கத்தில் பெறார். அப்போ உங்களுடைய ராசிக்கு நீங்கள் தகுந்த வேலையாட்களை எடுக்கணும், தகுந்த தொழிலை தேர்ந்தெடுக்கணும். ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவையோ பார்த்து கவனமாக நம்ம இப்போ ரொம்ப அக்கறையாக பண்ணணும். இவ்வளோ நாளாக நீங்கள் அந்த அக்கறையில் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், இப்போ அந்த அக்கறையோடு இருந்தால் தான் குடும்பம் சுபிக்ஷம் பெறும். எப்போ பாரு எல்லா கிரகத்துக்கும் நம்ம நன்மையையும் சொல்ல முடியாது, தீமையையும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் நன்மை தீமைகள் 2ம் ஈவனாக தான் வரக்கூடிய அமைப்பு எல்லா கிரகத்திற்கும், எல்லா பயிற்சிக்கும். சனி பகவானோட ஆதிக்கம் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்குது. உங்களுக்கு சனியோட ஆதிக்கம் உங்களை பெருசாக பாதிக்காது. அது பாதிப்பு இருந்தால் உங்கள் குடும்பத்துடைய அமைப்பை நீங்கள் சரி செஞ்சுட்டே போயிடுவீங்க. அதில் மாற்றமில்லை. குருவுடைய அமைப்பு உங்களுக்கு இப்போ நல்லா இருக்குது. இப்போ சில நெகட்டிவ் சொன்ன, அதை நீங்கள் எப்படி பாசிட்டிவாக ஆக்கிக்கணும் அப்படின்னா, நீங்கள் சூரிய பகவான் கோயிலுக்கு போய் இரவு பகல் 2 நேரத்தையும் அதை நீங்கள் தரிசிட்டு வரணும். மார்னிங்கும் அந்த கடவுளை நீங்கள் பார்க்கணும், நைட்டும் பார்க்கணும். அப்போ தான் அஸ்தமனம், உதயம், அஸ்தமனம் 2ஐயும் நீங்கள் பார்த்துட்டு வரும்போது முழு விஷயத்தை உங்களுக்கு கிடைச்சிடும். தலை முதல் உச்சங்கால் வரைக்கும் உள்ள ஒரு ஆக்டிவேட் ஆகிடுவார். அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரணும். நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு எந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானோட எந்திரத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க, அங்கே கேது பகவானோட எந்திரத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க. 2ம் சேரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தை, அறிவை எல்லாமே கொடுத்துருவார். ஒரு முக்கியமான விஷயம், இந்த வருஷம் மட்டும் யாருக்கு டாக்குமெண்ட்டில் சைன் ஒரு ஜாமீன் கொடுக்காதீங்க. டாக்குமெண்ட்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். இடம் இப்போதைக்கு கொஞ்சம் வாங்காதீங்க, இந்த ஒரு வருஷம் மட்டும் இடம் வாங்காதீங்க. எதுலேயும் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களை கரெக்ட் பண்ணி இருக்கிறத கரெக்ட் பண்ணி செயல்படுத்துறதுக்கே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதை செயல்படுத்தினீங்கன்னா ராஜாவாகவே இருக்கலாம். சிம்ம ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு உங்களுடைய
ராசிக்கு குரு பகவான் பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா 10ஆம் இடம். 10ஆம் இடத்தில் நிச்சயமாக ஒரு கிரகம் இருக்கணும். ஆனால் 10ல் குரு வரும்பொழுது பதவி பறி போகும் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு. ஆனால் அது அப்படி கிடையாதுங்க. பதவியெல்லாம் பறி போகாது. உட்கார்ந்து வேலை செய்கிறதுக்கும் கூட நேரம் இருக்காது. அதாவது சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது. உட்காந்து அந்த கல்லாப்பட்டியில் உட்காந்து கணக்கு வழக்கு எழுதுறதுக்கு நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கும். வேலை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் கூட நேரம் இருக்காது. உட்கார்றதுக்கு கூட நேரம் இருக்காது. அந்த சேர் தான் பதவின்னு சொல்லுவோம். அந்த சேரில் உட்கார்றதுக்கு கூட நேரம் இருக்காது அப்படின்னு சொல்கிறது தான் 10ல் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் பதவி பறி போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்போது 10ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தொழில் ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவார். புதிய தொழிலை அமைச்சு கொடுத்துருவார். உங்களுடைய தொழிலை உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது உங்கள் குழந்தைக்கு அது அப்படியே கண்டினியூவாக வர மாதிரி ஒரு அமைப்பு எல்லாமே இந்த 10ல் குரு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக நடக்கும். இது வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்தில் குரு இருந்தால் இது நடக்கும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. இப்போ ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த 6 ராசி கட்டங்கள், ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய 6 ராசி கட்டங்களில் உங்களுடைய லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இருந்து விட்டால், சூரியன் இந்த குருவினுடைய பார்வையில் இருந்து விட்டால் பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு ப்ரமோஷன், நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு அப்படிங்கிறது எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு சனி வந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்காரு இல்லைங்களா? அப்போது கண்டச்சனியை உங்கள் ராசியை பார்த்துட்டும் இருக்கார். அப்போ சூரியன் வந்து இதில் 6 ராசி கட்டங்களை எங்காவது இருந்துட்டா ஓரளவுக்கு அந்த கண்டச்சனியினுடைய பாதிப்புகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 2 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் பணம் வரவு உண்டு. பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பம் அமைந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. ஏன்னா அது குடும்பஸ்தானம். 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், தனஸ்தானம். அப்போ குடும்பத்தை அமைத்து கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது விதி. அதனால குடும்பம் அமைந்தே தீரும் அப்படிங்கிறது நிச்சயமாக மாற்றமே இருக்காது. அடுத்து உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அப்போ லாபஸ்தானாதிபதியும் புதனே ஆகிறதுனால அதிகமான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 2ஆம் திருமண அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 3 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக என்ன மாதிரி இருக்குங்க, தொழில் வளர்ச்சிகள் உண்டு. தைரியமாக ஒரு தொழில் பண்ணுவாங்க. இத்தனை நாள் பயந்துட்டு இருந்தாலும் கூட சரி என்ன நடக்கும் பார்த்தரலாம், இறங்கி பார்த்தரலாம், எப்படி இருக்குங்கிறத நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே போல் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். காரிய ஜெயங்கள் உண்டாகும். எந்த காரியம் செஞ்சீங்கனாலும் அதில் ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். தொழில் வளர்ச்சி உண்டு. புதிய தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே இல்லை. 10ஆம் இடம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த இடம் அப்படிங்கிறது மாமியாரை சொல்கிற இடம், 3ஆம் இடம் அப்படிங்கிறது மாமனாரை சொல்கிற இடம். அப்போ அந்த இடத்தை குரு பார்த்தால் மாமனார் மாமியார் கூட உங்கள் தொழிலுக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிறதுலையும் கூட மாற்றம் இல்லை. அடுத்து 4 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி அப்பா உதவிகளும் அம்மா உதவிகளும் பூர்வீக சொத்துக்களும் நிச்சயமாக கிடைக்கும். வீடோ மனைகளோ சொத்துக்களோ கண்டிப்பாக வாங்க வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். உயர்கல்வி சார்ந்த படிப்புகள், தீர்த்த யாத்திரை, நல்ல குரு அமைவது அப்படிங்கிறதெல்லாம் இந்த செவ்வாயை குரு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நிச்சயமாக கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே 4ஆம் இடம் தான். அப்போ அந்த செவ்வாயை குரு பார்த்தால் அவர்கள் மூலமாக கூட உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கார். 5 கூடையவர் 10ஆம் வீட்டில் இருந்தால் குழந்தைகளுக்கும் ஒரு தொழில் அமையும், அல்லது குழந்தைகள் மூலமாக ஒரு வருமானம், குழந்தைகள் மூலமாக ஒரு தொழில் அமையக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 5, 10 தொடர்பு ஏற்பட்டாலே உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய தொழிலுக்கு உதவி செய்யும், அல்லது குல தெய்வத்திற்கு ஏதாவது நீங்கள் கோவில் கட்டுமான பணிகளுக்கோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் கொடுத்து விடுவார். குலதெய்வம் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் வாசம் செய்யும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. 5, 10 தொடர்பு ஏற்பட்டால் குடும்ப நபரோடையே சேர்ந்து தொழில் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அப்போ அவரே 8ஆம் அதிபதியும் ஆகிறாரு. ஏன்னா 5ங்கிறது அதிர்ஷ்டம். அப்போ அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ 8ஆம் அதிபதியாக 10ல் இருந்தால் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, புதிய நபர்களை சேர்த்த வேண்டாம், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். 8ஆம் இடங்கிறது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடாதீங்க, மறைமுகமாக தொழில் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்கும். அப்போ 8ஆம் அதிபதி 10ல், அதாவது மறைவு ஸ்தானாதிபதி கேந்திரம் வரும்பொழுது ஒரு அவமானத்திற்கு அப்புறம்
ஒரு தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி. 8னா அவமானம், அப்போ அவமானத்துக்கு அப்புறம் ஒரு தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டு அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கிருந்தாலும் சரி கடன் விலகும், நோய் அகலும், நல்ல மருந்துகள் கிடைக்கும். அதே போல் 5ஆம் இடத்துக்கு தொடர்பு ஏற்படும் பொழுது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் மட்டும் குழந்தைக்காக செலவு பண்ணுங்கள், இல்லைன்னா செலவு செய்ய வேண்டாம். அதே போல் உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நோய் அகலும், நோய் சம்பந்தப்பட்ட நல்ல மருத்துவர், நோய்க்கான நல்ல மருந்துகள் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக, நீங்களே தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த காலகட்டங்களில் சனியை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணத்தை சொல்கிறதுனால வீட்டில் கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சனி பகவான் மூலமாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து இப்படியே நம்ம ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம பார்த்தாச்சு. இப்போ 7 கிரகத்துக்கும் பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ராகு கேதுக்கள் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கின்றாரோ அதனுடைய தன்மையை குரு பார்க்கும் பொழுது அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. பொதுவாக குரு ராகுவை பார்த்தால், ராகு கேதுவை பார்த்தால் அதனுடைய தோஷங்கள் விலகும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய பணம் அப்படிங்கிறது குரு ராகு சேர்க்கைக்கு உண்டு. அப்போது ஏதாவது திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் குரு கேதுவை பார்க்கும் பொழுது ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சித்திக்கும் அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல குருமார்கள், நல்ல ஒரு உங்களுக்கு ஆன்மீக குரு, உங்களை வழிநடத்தி கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல குரு கிடைப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. இப்போ நம்ம ராகு கேதுக்கள் 7 கிரகத்துக்கும் சொல்லியாச்சு. குரு உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பண வரவு இந்த வருடம் முழுவதும் உண்டு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வீடு மனை சொத்து சுகங்கள் கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை கிடைத்தே தீரும். வேலைக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் வேலை கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுட்டு மூவ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்னக்கூடிய கருத்துக்கள் 80% மேலே பலிதமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். உங்களுடைய தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாமே தவிர 80% பலிதமாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.